புது ஸ்குவாடுக்கு லிஸ்ட் தயாரிக்கிறதுக்கு நான் நினைச்சதை விட அதிகமான நேரம் எடுத்துருச்சு. ஹலோ சென்சை, ஒரு புது டீமா இதுதான் நம்மளுடைய முதல் மிஷன். கொஞ்சமாவது பொறுப்போட நடந்துகிட்டா நல்லா இருக்கும். தொண பேசிட்டு இருக்காத, வாய் மூடு. எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? கக்காஷி சென்சை ஆரம்பத்துல இருந்து இப்படிதான், உனக்கு தெரியாதா? என்ன நமக்கு இருக்கிற மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே இருக்கே. திரும்ப வந்ததுல இருந்து நான் இச்சிராக்கு ராமன் ஒரு பவுல் கூட சாப்பிடவே இல்ல. நீ மட்டும் கிடையாது, எனக்கும் பயங்கரமா பசிக்குது. நேத்து தான் ரொம்ப உழைச்சோம்ல. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்றோம்? நேரா இச்சிராக்கு ராமனுக்கு போலாம் வாங்க. சரி. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருந்த அந்த 2 குழந்தைங்க எங்க போனாங்க தெரியலையே. இப்ப என்ன, உன்னால இந்த வேலை எல்லாம் பண்ண முடியாதா? ஆமா, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. என்னுடைய தகுதிக்கு நான் எப்படி இந்த மாதிரி சி ரேங்க் மிஷனுக்கு போறது? ஆரம்பிச்சுட்டான். இதத்தான் வேண்டான்னு சொன்னேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு நருட்டோ. நீ சொன்ன பேச்சு கேட்கலன்னு வை, அதுக்கும் என்னதான் திட்டுவாங்க. சாகுரா, நீ சாப்பிட்ற இந்த ஃபுட் பெல்லட்ஸ் எல்லாம் சும்மா எமர்ஜென்சிக்கு தான். உன் வயசுல இருக்கிற பொண்ணு இப்படி இந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு என்னமோ என் மேல கோவமா இருக்கலாம். என்ன பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல இந்த பெருசுக்கு. உங்களை எதிர்த்து நாங்க ஜெயிச்சதால எங்களுக்கு நீங்க ராமன் வாங்கி கொடுக்கணும். பசிக்குதுன்னு தான் சொல்றோம்ல, சீக்கிரம் வாங்க. மன்னிச்சிருங்க பசங்களா, நம்மளோட இந்த புது டீமை பத்தி ஒரு ரிப்போர்ட் எழுதி ஃபைலிங்க அனுப்ப வேண்டியிருக்கு. அதனால என்னால வர முடியாது. கேக்குதா? உன்கிட்டதான் நான் பேசிட்டு இருக்கேன். செத்துட்டியா என்ன? உன்னை எப்படி ஏமாத்தின பாத்தியா? உன் கூட விளையாடிக்கிட்டு இருந்தேன்டா. பயங்கரமா பசிக்குது. சரி, நாம 2 பேரும் போய் சாப்பிடுவோமா? ஓகே ஓகே, ஆனா நீ தான் வாங்கி கொடுக்கணும். எனக்கு டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு போலாமா? அடேங்கப்பா, என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டேன்? புத்திசாலிங்களா இந்நேரத்துக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. சரி, சாக்குரா எங்க? உன் கூட தான் இருப்பான்னு நினைச்சேன். வேற யாராவது பில்லு கட்டுவாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வரும்போதே சாக்குராவையும் கூப்பிட்டு வந்திருப்பேன். ராஜா ராஜா, நான் ராக்கெட் ராஜா, ராஜா ராஜா. இது கண்டிப்பா நல்லதுக்குல்ல. குரூப் 3 117037 எதிர்பார்த்ததுதான். ஒரு வழியா முதல் பரிசை நான் ஜெயிச்சிட்டேன். இது கண்டிப்பா நல்லதுக்கே கிடையாது. ரெண்டாவது தடவை படிக்கும்போது கூட போர் அடிக்கவே இல்லை. ஆனா இப்போ ஓய்வு எடுக்கிறது தான் நல்லது. அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? நீங்க நல்லா தானே இருக்கீங்க எபிசு சென்சே? ஒண்ணும் இல்ல, ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல ரொம்ப நேரம் இருந்ததால ஜலதோஷம் பிடிச்சுக்கிச்சு. பொண்ணுங்களை நோட்டம் விட்டுட்டு இருந்தேன்னு சொல்லுங்க. எல்லா வேலையும் பாரமா பார்க்காம சும்மா புலம்பிட்டு இருக்காம உன் திறமைய காட்டினா நல்லா இருக்கும். எல்லாமே கடுப்பா இருக்கே. சான் காசிக்காக எனக்கு எல்லாம் தெரியும். அதுக்காக தான் இந்த ஸ்குவாட் கிளம்ப தயாரா இருக்காங்க. கவலைப்படாதீங்க, ஒரே நாள்ல நாங்க சாண்ட் வில்லேஜ் போய் சேர்ந்துருவோம். நம்ம அரை நாள்ல சர்ன்னு போயிடுவோம் நினைச்சேன் சென்சை. ஊஞ்சலாடுது, அட மஞ்சள் குருவி ஊஞ்சலாடுது.
இங்க பாரு, என்ன மிஷின் கொடுத்தாலும் அது அமைதியே ஏத்துக்கோ. சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காத. கவலையப்படாத, நான் ரொம்பவே மாறிட்டேன். நம்புறேன்ப்பா, நம்புறேன். மிஷனா நிஜமாவா? இதுதான் நம்ம திறமையை காட்டுறதுக்கான நல்ல நேரம். இது நடக்கும்னு தெரியும். வழிவிடுங்க, வழிவிடுங்க, அவசரம். என்ன அவ்வளவு அவசரம்? குறுக்க யார் நிக்கிறான்னு கூட பார்க்காம எதுக்காக அப்படி போடுற? நல்லது. டீம் காய் எப்போ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும். ஜலதோஷமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தூசி போட்டு தும்மல் வந்திருக்கும், அவ்வளவுதான். எதிர்பார்த்த மாதிரியே நடந்துக்கிறான். கொஞ்சம் கூட இவன் மாறல. நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும். விட்டுருங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? இந்த ரூம் கிடையாது, அவங்க வேற ரூம்ல இருக்காங்க. ஆமா ஆமா, இவங்களால என்ன பண்ணிட முடியும்? எனக்கு ஈஸியான மிஷன் வேணும்னு நான் கேட்டேனா? என்ன மன்னிச்சிருங்க தலையே, இவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவருக்கு ஃபைல் சுனாடே எந்த அளவுக்கு பயங்கரமானவங்கன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. இந்த படக்கு இப்ப நான் ரெஸ்டாரண்ட் மிஷனை கொடுக்க போறேன். நிஜமாவா? தேர்ட் ஹோக்காகேவ ரொம்ப மிஸ் பண்றேன். அவர் எப்பவும் என்ன செய்யறோங்கிறத தெரிஞ்சு செயல்படுவாரு. என்ன இப்ப என்ன சொன்ன? இப்படி வாய மூட புரியா இல்லையா? அப்ப இது ரெஸ்டாரண்ட் மிஷன் சொன்னீங்க. தப்பா வந்துட்டாங்க போல. நல்ல வேலை.